ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஜூலை 1ஆம் தேதியில் உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். இந்தியாவின் பசுமை ஹைட்ரஜன் உந்துதலுக்கு ஆதரவளிக்க உலக வங்கி ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த உலக வங்கி கடன் கொடுத்துருக்காங்க. எவ்வளவுன்னா $1.5 பில்லியன் கடன் இந்தியாவுக்கு கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா பசுமை ஹைட்ரஜன் உந்துதலுக்கு உலக வங்கி கடன் கொடுத்துருக்கு. இது குறைந்த கார்பன் எரிசக்தி வளர்ச்சியை விரிவுபடுத்த இதனோட நோக்கம் என்ன அப்படின்னா 2030க்குள் 500 ஜிகாவாட் நிறுவப்பட்ட புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறனை அடைவது, 2070க்குள் நிகர பூஜ்ஜியத்தை அடைவது ஆகியவை இதனுடைய இலக்காகும். சிபிடிடி தலைவராக ரவி அகர்வால் நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் நிதின் குப்தாவுக்கு பிறகு இவர் நியமிக்கப்பட்டுள்ளார். சிபிடினா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸ், மத்திய நேரடி வரிகள் வாரியம், அதன் தலைவராக ரவி அகர்வால் நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் ஜூன் 2025ஆம் தேதி 5வது வருஷம் வரை இவர் நியமிக்கப்பட்டுள்ளார். இவருக்கு முன்னாடி நிதின் குப்தா, அவருடைய பதவிக்காலம் ஜூன் 30, 2024 முடிவடைந்திருக்குது. ரவி அகர்வாலோட பதவிக்காலம் ஜூன் 2025 வரை. மத்திய நேரடி வரிகள் வாரியத்தின் தலைவராக ரவி அகர்வால் நியமிக்கப்பட்டுள்ளார். எஸ்பிஐயின் அடுத்த தலைவராக சிஎஸ் ஷெட்டி நியமிக்கப்பட உள்ளார். இது இவருடைய ஃபுல் பேரு சல்லா சீனிவாசலு ஷெட்டி. இவர் நியமிக்கிறது நிதி சேவைகள் நிறுவன பணியகம் இவரை தலைவராக நியமிக்க ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. எஃப்எஸ்ஐபின்னா ஃபினான்ஷியல் சர்வீஸ் இன்ஸ்டிடியூஷன் பியூரோ. இப்போது 63 வயசான தினேஷ் காராவுக்கு அடுத்தபடியாக ஷெட்டி நியமிக்கப்படுகிறார். இவருடைய பதவிக்காலம் 2024 ஆகஸ்டோட முடிவடைகிறது. யார்? தினேஷ் காராவோட பதவிக்காலம். அதுக்கு அடுத்ததாக சிஎஸ் ஷெட்டி நியமிக்கப்படுவார். $28.6 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புடன் இந்தியாவின் மிகவும் மதிப்புமிக்க பிராண்டாக டாடா குழுமம் உள்ளது. அப்போ இந்தியாவில் மதிப்புமிக்க பிராண்டாக எது இருக்குது அப்படின்னா டாடா குழுமம். இது முதல் இடத்துல இருக்குது. இது அமெரிக்காவுக்கு மதிப்பில் எவ்வளவு இருக்குன்னா $28.6 பில்லியன் அமெரிக்கா டாலர் மதிப்பில் இருக்குது. இது முதல் இடத்துல இருக்குது டாடா குழுமம். இரண்டாவது இடத்துல இன்ஃபோசிஸ் இருக்குது. மூணாவது இடத்துல ஐசிடிஎஃப்சி குழுமம் இருக்குது. தரவு அணுகல் மற்றும் பயனர் அனுபவத்தில் புரட்சியை ஏற்படுத்த புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம் இ-சான்ஸ்டிசி போர்ட்டலை அறிமுகப்படுத்தியுள்ளது. இது எதுனா மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம் இந்த போர்ட்டலை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இ-சான்ஸ்டிசி ரவீந்திர ஜடேஜா சர்வதேச T20 போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுகிறார். அவர் கூட ரோஹித் சர்மா, விராட் கோலி அவங்களும் T20 போட்டியிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்திருக்கிறாங்க. சிறந்த ஃபீல்டர் விருதை சூரியகுமார் யாதவ் பெறுகிறார். இவர் பிபிசிஐ செயலாளர் ஜெய் ஷாவிடமிருந்து இந்த விருதை சூரியகுமார் யாதவ் பெற்றார். டெஸ்ட் கிரிக்கெட்டில் அதிவேக இரட்டை சதம் அடித்த பெண் என்ற சாதனையை ஷாஃபாலி வர்மா படைத்துள்ளார். இது இந்த டெஸ்ட் கிரிக்கெட் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக விளையாடின டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஷாஃபாலி வர்மா இந்த இரட்டை சதம் அடிச்சிருக்காங்க.
இது இது இவங்க வந்து 2வது இந்திய பெண் இந்த இரட்டை சதம் அடித்ததுல. முதல்ல உள்ளது முன்னாள் கேப்டன் மிதாலி ராஜு வந்து இதை முதல் முறையாக இந்த இரட்டை சதம் அடிச்சிருக்காங்க. இவங்க வந்து ஷாஃப் அலி வந்து 2வது இந்தியர் இரட்டை சதம் அடிச்சதுல. ஐரோப்பிய கவுன்சிலின் தலைவராக அன்டோனியோ கோஸ்டா தேர்வு செய்யப்பட்டார். அன்டோனியோ கோஸ்டா யாருன்னா போர்ச்சுகலின் முன்னாள் பிரதமர். இவர் தற்போது ஐரோப்பிய கவுன்சிலின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். உலகளாவிய வாழ்வாதார குறியீடு எடுத்த கருத்து கணிப்பில் வந்து ஆஸ்திரியாவில் உள்ள வியன்னா நகரம் வந்து உலகின் சிறந்த நகரமாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இதில் வந்து சிரியாவில் உள்ள டமாஸ்கஸ் வந்து கடைசி இடத்துல இருக்குது. முதல் இடத்துல வந்து ஆஸ்திரியாவில் உள்ள வியன்னா முதல் இடத்துல இருக்கு. வாழ்வதற்கு சிறந்த நகரமாக வியன்னா தேர்வு செய்யப்பட்டுள்ளது. ஜூலை 1 உள்ள முக்கியமான தினம் எதுலன்னா சரக்கு மற்றும் சேவை வரி தினம், குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் டே, ஜிஎஸ்டி டே. தேசிய பட்டய கணக்காளர் தினம், நேஷனல் சார்ட்டர்ட் அக்கவுண்ட் டே. தேசிய மருத்துவர்கள் தினம், நேஷனல் டாக்டர்ஸ் டே. தேசிய அஞ்சல் ஊழியர் தினம், நேஷனல் போஸ்டல் ஒர்க்கர் டே. இது 4 வந்து ஜூலை 1 கொண்டாடப்படுகிறது. கொஸ்டின்ஸ். மத்திய நேரடி வரிகள் வாரியத்தின் அதாவது சிபிடிடி வின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ரவி அகர்வால். ஐரோப்பிய யூனியனின் ஐரோப்பிய கவுன்சிலின் புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார்? அன்டோனியோ கோஸ்டா. இவர் போர்ச்சுகலுடைய முன்னாள் பிரதமர். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.